திருப்பாச்சி வந்து நம்ம கையில் அவருக்கு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ ஒரு பெரிய கமர்ஷியல் படம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய அண்ணாமலை மாதிரி, ஒரு ரஜினி சாருடைய நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி ஒரு பெரிய நல்ல கேரக்டர். ஒரு தங்கச்சி பாசத்துக்காக கமர்ஷியல் இருக்கும், எல்லாமே இருக்கும். படமும் நான் பார்த்துட்டேன். அப்போ இந்த படத்தை எப்படிடா பண்றேன்னு சொல்லி நம்ம அவருடைய அந்த ஸ்டைல் பண்ற ஸ்டில் எல்லாம் ஃபுல்லாக நிறைய பிரிண்ட் அவுட் போட்டு ஏன் சொந்த இதில் நான் புக்கு நடத்துறதுனால அடிச்சு பிடிச்சி எல்லா இடத்துக்கும் கிட்ட குறைஞ்சது ஒரு 5000 ஸ்டில்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவருடைய ஸ்டைல் உள்ள ஸ்டில்கள் ரொம்ப ஃபேமஸ். அந்த பட்டை அடிச்சுட்டு அந்த ஸ்டில் எல்லாம் போட்டு, அதாவது அண்ணாமலை ஸ்டைலே இருவார். அப்படி நீ இந்த ஊரு நான் இந்த ஊர், அந்த பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்களா அப்படியே அந்த ஸ்பீடு இருக்கும். அப்படி ஒரு ரஜினியுடைய வேற ஒரு வேகம் இருக்கும் இல்லையா? அதை ஏத்துக்குவாங்களா இல்ல ஒருவேளை ஆக்ஷன் படத்தை ஏத்துக்க மாட்டாங்களாங்கிற ஒரு டவுட் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு தங்கச்சிக்காக ஒரு சிட்டியில உள்ள ரவுடிகளை அவ்வளத்தையும் தூக்கிடுவாருங்கிற மாதிரி வரும் சப்ஜெக்ட். ஓவரா இருக்குமோ அப்படிலாம் ஒரு பயம் இருந்தது விஜய் சாருக்கு எல்லாருக்கும். அது மீறி அதை எப்படியாவது யங்ஸ்டர்ஸ்கிட்ட போனோங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது. பயங்கரமா அதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் யங்ஸ்டர்ஸ்ல அந்த பட்டை எடுத்துட்டு வர மாதிரி அப்படிலாம் பண்ணி ஒன்றெல்லாம் உள்ள வர வச்சோம். அது வேற லெவல்ல. அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணது மிகப்பெரிய வெற்றி அந்த படம் திருப்பாச்சி. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா நிச்சயமா பிடிக்கும். சக்தி மசாலா.